நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே. காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே. காலனை உதைத்த நாமம் நம சிவாயவே. வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே. பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே. நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. துன்பத்தை போக்கும் நாமம் நம சிவாயவே. இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நம சிவாயவே. அறநெறியை காட்டும் நாமம் நம சிவா. யுக முடிவின் போது பிரம்மா தனது படைப்புக்குரிய வஸ்துக்களையும் இதர பொருட்களையும் ஒரு மட்பாண்டத்தில் இட்டு மூடியிட்டு அதனை பிரளயவன் போது தண்ணீரில் மிதக்க விட்டார். அந்த தண்ணீரில் அந்த மட்பாண்டம் மிதந்து வந்தபோது சிவன் அதனை ஒரு அம்பினால் அடித்து அதனை உடைத்தார். அதிலிருந்து அமிர்தம் சிந்தியதாக கருதப்படுகிறது. அந்த இடம்தான் கும்பகோணம் என்று தற்போது அழைக்கப்படுகின்றது. ஈரம் தரையுடைய ஆதிசேஷன் தனது தலையில் இருந்த பூமியின் பாரம் தாங்க முடியாமல் சிவனை வழிபட ஒரு சிவர் அவனுக்கு காட்சி கொடுத்து அவனுக்கு தாங்கும் சக்தியை அளித்தார். அதனால் ஆதிசேஷனால் ஒரு கோயில் கட்டப்பட்டது. அந்த கோயிலே நாகேஸ்வரர் கோயிலாகும். ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் 2 முக்கிய நாகேஸ்வரர் கோயில்கள் உள்ளன. இரண்டும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். ஒன்று திருநாகேஸ்வரத்தில் உள்ள நாகேஸ்வரர் கோயில், மற்றொன்று கும்பகோணத்தின் மையத்தில் உள்ள நாகேஸ்வரர் கோயில். இந்த கோயில் குடந்தை கீழ்கோட்டம் என்று குறிப்பிடப்படுகின்றது. குடந்தை என்பது கும்பகோணத்தின் பழைய பெயர். கோட்டம் என்பது கோட்டை போன்ற உயரமான சுவர்களை கொண்டது என்ற அமைப்பை குறிக்கின்றது. எனவே இது குடந்தை கீழ்கோட்டை என்று அழைக்கப்படுகின்றது. கும்பகோணத்தின் தோற்றம் மற்றும் மகாமகம் திருவிழா நேரடியாக தொடர்புடைய கோயில்கள் 12 உள்ளன. அந்த புராணத்தின்படி கும்பகோணம் எவ்வாறு உருவானது என்ற சென்ற பிரிவில் நான் தெரிவித்திருக்கின்றேன். நாகர்களின் அரசனான ஆதிசேஷன் தன் 1000 தலைகளில் பூமியின் பாரத்தை சுமந்தான். மனித இனம் தொடர்ந்து பாவங்களை செய்து வந்ததனால் ஒழுக்கம் தவறி இருந்தன. அதனால் பூமியின் பாரம் அதிகரித்தது. ஆதிசேஷனுக்கு சுமையை சுமக்க சிரமம் ஏற்பட்டதால் அந்த சுமையை தாங்கும் சக்தியை தருமாறு சிவபெருமானுடன் வேண்ட அவர் கருணை உள்ளம் கொண்டு அவருக்கு அந்த இரக்கத்தை கொண்டு எந்த நேரம் தனது ஒற்றை தலையில் பூமியை சுமக்கும் ஆற்றலை அவருக்கு வழங்கினார். ஆதிசேஷனால் லிங்கம் நிறுவப்பட்டு பிரார்த்தனை செய்தனால் இந்த இறைவன் நாகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். மகாசிவராத்திரி இரவில் நாகேஸ்வரர், திருப்பாம்பரம் மற்றும் நாகநாதர் ஆகிய 4 கோயில்களில் சிவனை வழிபட்டதாக கூறப்படுகின்றது. எனவே இங்கு ராபதோஷ நிவர்த்தி ஸ்தலம் இதுவும் என்று சொல்லப்படுகின்றது. திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் இதற்கு சிறப்பு வழிபாடு மற்றும் திருமணம் மற்றும் குழந்தை பிறப்பு போன்றவை இங்கே நடைபெறுகின்றன. இங்குள்ள நடராஜ மடம் பேரம்பலம் குதிரை இழுக்கும் தேர் வடிவில் கட்டப்பட்டுள்ளது. தேரின் ஒவ்வொரு சக்கரத்திலும் 12 கரங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒரு ராசியை குறிக்கும். சிவகாமி வடிவில் அம்பாள் நடராஜ பெருமானின் பிரபஞ்ச நடனத்திற்கு தாளம் போடுவதும் விஷ்ணு புல்லாங்குழல் வாசிப்பதும் காட்சியளிக்கின்றது. மகா காளிக்கும் வீரபத்திரருக்கும் எதிரெதிரே தனித்தனி சன்னதிகள் உள்ளன. சிற்பங்கள் சிதம்பரத்தில் செய்தது போல நடனத்தில் போட்டி போடுவது ஒரு நிஜமாகவே காட்சியளிக்கின்றது. இப்படி இந்த கோயில் எல்லா இடங்களும் கட்டிடக்கலை உள்ளது. சுவர்கள், தூண்கள், கோஷ்டங்கள், கோபுரங்கள் போன்றவை அதனை குறிக்கின்றன. இந்த கோயில் இவற்றை ரசிக்க சிறிது நேரம் நாம் செலவிட வேண்டியிருக்கின்றது. 1920களில் பாடகச்சேரியை சேர்ந்த ராமலிங்க சுவாமி என்பவர் பிச்சை எடுத்து அசுரத்த பணத்தை கொண்டு கோவில் கும்பாபிஷேகத்தை மேற்கொண்டார். இந்த கோயில் 1ஆம் ஆதித்த சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. மேலும் காலப்போக்கில் பல்வேறு சோழர்கள் கோயிலில் சேர்த்தல், நன்கொடைகள், மேம்பாடுகள் ஆகியவற்றை இங்கே செய்யப்பட்டுள்ளன. சோழன் முதல் விஜயநகர பேரரசு வரையிலான பல்வேறு மன்னர்கள் தொடர்பான கல்வெட்டுகள் இங்கே இருக்கின்றன. அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் நூலில் இக்கோயிலில் உள்ள முருகனை பற்றி பாடியிருக்கின்றார். சேக்கிழார் இங்கு பெரியவரானத்தின் அரங்கேற்றம் செய்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் திருநாகேஸ்வரம் கோயில் இருந்திருக்கலாம் என்று முரண்பட்ட கருத்தும் உருவானது. ஆகவே இது மிகப்பெரிய கோயில், சுற்றி பார்க்க நேரம் எடுக்க வேண்டும். எனவே இந்த கோயிலுக்கு வருகை தரும் பாரியார்கள் தங்கள் அட்டவணையில் போதுமான நேரத்தை ஒதுக்க வேண்டும். கும்பகோணத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கின்றது. வாருங்கள் நண்பர்களே, தங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த கோயிலின் அருமையான தரிசனத்தை தாங்களும் பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சொல்மலிந்த மறை 4 அரங்கமாகி சொற்பொருளும் கடந்த சுடர் சோதி போலும்
கல்மலிந்த கையிலை மலை வாணர் போலும் கடல் நல்ஜம் உள்ளிருண்ட கண்டர் போலும் மண்மலிந்த மணிவரத்தின் தோழர் போலும் மலையறையல் மடப்பாவை மணாளர் போலும் கொள்மலிந்த மூவிலைவேல் குழகர் போலும் குடந்தை கீழ்கோட்டத்தெம் கூத்தனாரே ஏவியிடர் கடலிடை பட்டிழைக்கின்றேனை இப்பிறவி அறுத்து வாங்கி இப்பிறவி அறுத்தேர வாங்கி ஆங்கே கூவி அமருலகனைத்தும் உருவி போக குடியிலரு குணத்தாண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி நீர் கோவியோடு குமரி வரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ்கோட்டத்தெம் கூத்தனாரே செறி கொண்ட சில்தைதனுள் தெளிந்து தேரி தித்திக்கும் சிவகுணத்து அமுதம் போலும் நெறி கொண்ட குழலி உமை பாகமாக நிறைந்தமரர் கணம் வணங்க நின்றார் போலும் மறி கொண்ட கரதலத்தம் மைந்தர் போலும் மதிலிலங்கை கோன் மலங்க வரை கீழிட்டு குறிகொண்ட இசை கேட்டுகழ்ந்தார் போலும் குடந்தை கீழ்கோட்டத்தெம் கூத்தனாரே. திருச்சிற்றம்பலம். சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா பூமா சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா பூமா இல்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா பூமா இல்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமாதில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமாதில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா சபாபதிக்கு வேறு தெய்வம் கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இந்த தரணி தன்னில் சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமாதில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே பரகதிக்கு வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே பரகதிக்கு வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா
அறிய புலய மூவர் பதம் அணிதாகின்றே புராணம் அறிய புலய மூவர் பதம் அடைந்தார்கின்றே புராணம் அறிந்து சொல்ல கேட்டோம் கோபாலகிருஷ்ணன் பாடும் தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் அறிந்து சொல்ல கேட்டோம் கோபாலகிருஷ்ணன் பாடும் தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா குமதில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா अन्नपूर्णे विशालाक्षी अन्नपूर्णे विशालाक्षी अन्नपूर्णे विशालाक्षी अखिल भुवन साक्षी कडाक्षी अन्नपूर्णे विशालाक्षी अखिल भुवन साक्षी कडाक्षी अन्नपूर्णे विशालाक्षी उन्नत कर्ता तीरविहारिणी उन्नत कर्ता तीरविहारिणी ओंकारिणी तुरितातिनिवारिणी उन्नत कर्ता तीरविहारिणी ओंकारिणी तुरितातिनिवारिणी पन्नगाभरणराणि पन्नगाभरणराणि पुराणि परमेश्वर विश्वेश्वर वास्वरि अन्नपूर्णे विशालाक्षी अखिल भुवन साक्षी कडाक्षी अन्नपूर्णे विशालाक्षी पायसान पूरित माणिक्य पायसान पूरित माणिक्य पात्र हेम दर्विवितुरदगरे पायसान पूरित माणिक्य पात्र हेम दर्विवितृदगरे कायजादि लक्षण निपुण तरे कायजादि लक्षण निपुण तरे काञ्चनमय भूषणाम्बरधरे कायजादि लक्षण निपुणधरे काञ्चनमय भूषणाम्बरधरे तोयजालनादिसेवितपरे
ತುಂಬುರು ನಾರದಾದಿನುದವರೇ ಜೈ ಸೀತಾರಾಮ್, ತ್ರಯಾದೀತ ರಾಧೇ ಕೃಷ್ಣ. ಮೋಕ್ಷ ಪ್ರದ ಸದುರೇ ತಿರಿಪದ ಸೋಬಿದ ಗುರುಗಸಾರ. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank